ஐயா ஐயா ஏதாவது போடுங்க ஐயா. ஐயா ஐயா ஏதாவது போடுங்க ஐயா. பகவான் ஏன் என்னை இப்படி படிச்சுட்டாருன்னே தெரியல. அடுத்தவங்க கிட்ட இப்படி கையேந்து நிக்கிறேன். ஐயா ஏதாவது போடுங்க ஐயா. ஐயா ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. ஏதாவது போடுங்க ஏதாவது போடுங்கன்னு ஒரு மனுஷன் கத்திக்கிட்டு இருக்கேனே, நீங்க பாட்டு கண்டுக்காம போயிட்டு இருக்கீங்க. ஏதாவது போடுங்க ஐயா. இந்திய ரூபாய்க்கு ஃபாரின்ல எந்த மரியாதையும் கிடையாதுங்கிறது வேற விஷயம். ஆனா நீங்க போட்ட இந்த ரூபாய்க்கு இந்தியாவிலேயே மரியாதை கிடையாது. பாவம், என்னை விட நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க போல இருக்கு. ஒரு டீ 8 ரூபாய். ஒரு டீ சாப்பிட்டு மிச்சம் 2 ரூபாய உங்க இதர செலவுக்கு வச்சுக்கோங்க. இந்தாங்க புடிங்க, கூச்சப்படாதீங்க, வாங்கிக்கங்க. போலாம். ஐயா பார்த்தா பெரிய குடும்பம் மாதிரி தெரியுது. இப்படி பக்கத்துல வந்து நில்லுங்க, நானும் உங்களுக்காக குரல் கொடுக்குறேன். கவுர் வந்து அடுக்குது. ஐயா ஏதாவது போடுங்க. 5 10 எது கை கிடைக்குதோ போடுங்க. ஏங்க சாமியை பார்க்கணும். காது குத்தா மொட்டையா? இல்லைங்க, நான் ஐயனார் சாமியை பார்க்கணும். அதுதாங்க, அவரை பார்க்க தினசரி ஜனங்கள் வர்றாங்க. ஆனா அவர் யாரையும் பார்க்க விரும்புறது இல்ல. வர்ற ஜனங்க மொட்டை அடிச்சு காது குத்திட்டு அப்படியே என்னையும் கவனிச்சுட்டு போயிடுறாங்க. அதனாலதான் காது குத்தா மொட்டையான்னு கேட்டேன். நான் டாக்டர் பார்க்க முடியுமா? நானே ஏறத்தாழ டாக்டர் மாதிரி தானே. வணக்கம் சார். என்னங்க விஷயம்? இல்லைங்க, நான் ஐயனார் சாமியை பார்க்கணும். ஐயனார் சாமியா? யோ, இது நல்லா அவர் யார்கிட்ட எதுவும் பேசுனது இல்ல. இவரை பார்த்தா புதுசா தெரியுது. இவர்கிட்ட ஏதாவது பேசுறாரான்னு பாப்போம். கூட்டு போயா? சரிங்க சார். ரொம்ப நன்றி. பரவாயில்ல, போங்க. வாங்க சார். இங்கதான் இருக்காரு. குழந்தை எடுத்துக்கோமா. ஐயா, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. பல வருஷமா இப்படித்தான், யாரு வந்தாலும் பேச மாட்டாரு. நான் கொஞ்சம் கூப்பிட்டு பார்த்துப்பா. அப்பா சாமி, ஐயனாரே, நான் சுப்பிரமணிய சாஸ்திரி. ஐயனாரே, யாரெல்லாம் வந்திருக்காங்க பாரு. சாமி, உன் பொண்ணெல்லாம் வந்திருக்கா, கொஞ்சம் திரும்பி பாரியா. அப்பா, நான் துர்கா வந்திருக்கேன், பாருங்க அப்பா. திரும்பி பாருங்க ஐயனாரே. சாமி, கொஞ்சம் திரும்பி பாருங்க. அப்பா, நான் துர்கா வந்திருக்கப்பா, இங்க பாருங்கப்பா. ஐயனாரே, நான் சுப்பிரமணிய சாஸ்திரி. ஐயனாரே, கொஞ்சம் திரும்பி பாருங்க. அப்பா, பாருங்கப்பா. எத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்க சாமி, கொஞ்சம் திரும்பி பாரியா. ஐயனாரே, என்ன பாரியா. கத்த ஆரம்பிச்சுட்டாரு. அவன் போனதான் கத்தவை நிறுத்துவாரு. வாங்க போயிடலாம், சொன்னா கேளுங்க. வாங்க போயிடலாம், வாங்க அம்மா, வாங்க வாங்கம்மா, வந்துருங்கம்மா. ஊரு நல்லா இருக்கணும்னு அந்த சாமியை கும்பிடுறவன் தான் ஐயனாரு. நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும்னு உன்னை கும்பிடுறேன், புரியுதாப்பா? அண்ணே சரக்கு ஆக்க போட்டாலும் ஆற பொறுக்க வேணாமா? இவங்க இத்தனை பெரிய பணக்காரங்க. அந்த காலத்துல சாராயம் வித்தாங்களா, அதுவும் ஒத்த பாட்டில வச்சு சாமியும் போறாங்க. சொல்றாலும் கேட்கறாலும். என்னங்க மச்சான்? தம்பி எங்கடா? வந்துகிட்டு இருக்காருங்க. டிராபிக். சரி. ஆமா, சந்தையில இருந்து மாட்டு வண்டி எல்லாம் போது மருந்து அதை கடந்து வர வேணாமா? அந்த ஆள் வந்து அரிசியை போட்டாத்தான் இந்த ஆள் சொர்க்கத்துக்கே போவானா. ஏன் இப்படி இம்சையை கொட்டாங்க? அது எங்க இருக்கேன் நம்மளுக்கு என்ன தெரியும்? எங்க தெரியல, திருப்பி பாரு. இந்த வந்து மருந்து அவசரப்படுறேன். தம்பி வந்துட்டானே.
மருதங்கன்னு கேட்டு உசுர வாங்குறாங்க. நீங்களும் 4-5 அரிசி எடுத்து போடுங்க. அவர் சொர்க்கத்தை தாண்டி மேல. நிப்பாட்டியா? நீ எதுக்கு நிக்கிறேன்னு எனக்கு தெரியாது. எதுக்கு நிக்கிறேன்னு தெரியும்ல, அப்புறம் என்ன? அந்த பந்தியில வச்சிருக்கிற பாட்டுல குட்டையில நாங்க பைபாஸ் பக்கம் போயிட்டு போறோம். அண்ணே, எங்க அப்பா தவசத்தை மறந்துறியோன்னு நினைச்சேன். சரியான நேரத்துல வந்துட்டேன். அண்ணே, வர்ற வழியிலே தவசத்துக்கு காவு கொடுத்தானே வந்திருக்கேன். இந்த வருஷம் நம்ம நினைச்சது கண்டிப்பா நடக்கும்னே. இங்க பாருங்க, இலையில வச்சிருக்கிற பங்காளிய மட்டுமில்ல சம்பந்தக்காரர்களும் சாப்பிடலாம். உண்மையா மணியாட்டுறாங்க. நீங்க பாட்டுக்கு மைசூர் பாக்கும் ஜிலேபி நீங்களா தின்னு சுகரை ஏத்திக்கிறாங்க. எங்களுக்கும் கொடுத்து பழகுங்க. எல்லாம் சாப்பிடலாம். வாங்க வாங்க, கூட்டு போடி. சரிங்க. கௌரி மிமாய சலிலானி தக்ஷத்யேகபதி திவிபதி சா சதுஷ்பதி அஷ்டாபதி நவபதி பபூவுசி சகஸ்ராட்சர பரம வியோமன்னே காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரே தீமஹே தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாதே சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே. பையனுக்கு இப்ப அரசாங்க வேலை கிடைச்சிருச்சு. பேசுறதை விட 5 சவரன் அதிகமா போடு. சீர்சனத்தை எல்லாம் சிக்கல் இல்லாம செய். முடியுமா உன்னால? முடியுமா? முடியாதுல? போயா சம்பந்தி சும்மாரியா? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. இப்படி சொன்னீங்க. கொஞ்சம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா பணத்தை ஏற்பாடு பண்ணிடுற சம்பந்தி. உங்க காலை பிடிச்சிட்டு சம்பந்தி. சம்பந்தி, இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி கொடுங்க சம்பந்தி. எந்தரா எதுவா இருந்தாலும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம் சம்பந்தி. முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்னத்தையா பேசுறது? என் பேர்ல இருக்க அரக்காணி நிலத்தை உங்க பேர்ல எழுதி வைக்கிறேன் சம்பந்தி. முதல்ல மாப்பிள்ளைய தாலி கட்ட சொல்லுங்க சம்பந்தி. இந்த வெறும் பேச்செல்லாம் என்கிட்ட பேசாத. என்ன நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்னடா சம்பந்தி? சம்பந்தி உட்காருப்பா, உட்காருப்பா. என்னப்பா பாடுறாச்சு? கண்ணீர் கலங்குற? கல்யாண அவசரத்துல ஐயனார் வீட்டு சீதனத்தை மறந்துட்டியா? இல்ல, சிறப்பா நடத்து. நல்லதுக்கும் கெட்டதுக்கும் பொண்ணுக்கும் ஒரே வந்து நிக்கும் இடம் உங்க வீடு. கல்யாணமாக்காது குத்தா பிள்ளைக்கும் தான் பேரு வைப்பா. எல்லாத்துக்கும் வேணும் உங்க மொத்த ஆசிதானே. உங்க மகராசி பார்த்து புட்டா போதும் பரதேசி கூட பல்லாக்குல போவா. கைலாசி வேண்டி அந்த சாமி கூட உங்க மாட தேடித்தான் வருவா. இல்லைன்னு சொல்லாம எல்லாருக்கும் எல்லாம் செய்யும் எங்க சாமி. வாராது வாராது. அடடா, அழகுன்னா அழகு, இதுன்னா அழகு. எல்லாரும் பேருக்கு கொஞ்சம் மஞ்சளை எடுத்துட்டு பூச்சி புடிச்சு பிள்ளையாருன்னு சொல்லி பூஜை பண்ண கொடுப்பா. ஆனா நீங்க இவ்வளவு நேர்த்தியா ரசனையா தத்ரூபமா பிடிச்சிருக்கீங்களே செண்பகமாமி, உங்க கைவனத்தை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். இது ஒண்ணும் ஏன் கைப்பக்குவத்துல பண்ணல, உங்க ஆத்துக்கார் பிடிச்சு கொடுத்தாரா? நானும் கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து பாக்குறேன். அவர் எப்ப பிள்ளையார் பிடிச்சாலும் கோணல் மாணலா தான் வருது. ஆனா உங்க கைப்பக்கம் சரியில்லைனா யாராவது நன்னா தெரிஞ்சவ கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி சொல்லி அவ கத்துக்கிறதுக்குள்ள நேக்கு வயசாயிடுத்து. அடடே, அப்படின்னா இவ்வளவு நேர்த்தியா யார் புடிச்சு கொடுத்தா? வேற யாரு, நம்ம சுப்பிரமணிய மாமா தான். ஓஹோ, சுப்பிரமணிய சாஸ்திரிகளா? நிறைய விஷயங்கள்ல அவர் கெட்டிக்காரராச்சே. கரெக்டா சொன்னேன். நம்ம ஊர் மாமி நிறைய பேருக்கு அவர் தான் புடிச்சு கொடுத்துட்டு இருக்காரு. அதோ பாருங்க, அவர் பக்கத்துல எத்தனை பேர் கியூல நிக்கிறான்னு. சுப்பிரமணிய மாமாவோட ஒவ்வொரு விரலும் லாவகமா எவ்வளவு அழகா அசைறது பாரு. சின்ன வயசுல இருந்தே பழக்கமா இருக்கும். ஏன் மாமா அப்படிதானே? நோ 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 நோ, திஸ் இஸ் பை பர்த் காட் கிஃப்ட். இந்த கைவண்ணம் எல்லாம் எனக்கு ரத்தத்திலேயே ஊறி போனது. ஓஹோ, சுப்பிரமணிய மாமா வெளியிலேயே இத்தனை அழகா பிள்ளையார் பிடிக்கிறாருன்னா அப்ப ஆத்துல சொன்னாப்புல மாமாவும் மாமியும் சேர்ந்து ஆத்துல பண்டிகை நேரத்துல சீடை, அதிரசம், முறுக்கு, லட்டு இதெல்லாம் சேர்ந்து செய்வா. இத நினைச்சாலே ரொம்ப ரம்யமா இருக்கும்ல. நான் சொன்னேன். நேக்குன்னு ஒண்ணு வந்து வாச்சிருக்கேன். சீடி கொடுத்தா கூட கடிச்சு தின்னு, அதை இடிச்சுதான் தின்னும். சீனி பண்டாரு. பூஜைக்கு நிறைய எடுத்து பெரிய குருக்கள் கூப்பிடுறாரு. மழை வேற வந்துடுத்து, ஒரு 15 நிமிஷம் ஆகும். இத வந்துடுறேன்னு சொல்லு. போ போ. அம்மா காமாட்சி, முத்தாள பரமேஸ்வரி, அன்னபூரணி தாயே மீனாட்சி, பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். எல்லா சாமிகளையும் ஏன் நான் ஒன்னா வச்சு கும்பிடுன்னு தெரியுமா?
இனிமேலாவது பெரிய பெரிய கேஸுகளா எனக்கு கொடுத்து அதுல எப்படியாச்சும் வாதாடாமலே நான் ஜெயிக்கணும். அவ்வளவுதான். போதும். இந்த கருத்த பிள்ளைய கைவிட்டாதிரியாத்தா. சரியா? பாத்துக்கோ. முரியேசா, சச்சாயிரம் போல இருக்கு. கெவுளினா அடிக்குது. யார் அது? மருது பையதானே? வா மருது. இது அத்திமுத்தா போல இருக்கு. உக்காரியா? என்ன வக்கீல் சார், சாமி கிட்ட பிரார்த்தனை அதிகமா இருக்கு. ஆமா மருது, அது வழக்கமா கும்பிடுறதானப்பா. நீ வந்துட்டாயில, இன்னுமே உருப்பிட்ட மாறுதேன். என்னது? அது ஒண்ணும் இல்லப்பா, நீ வந்த விஷயத்த சொல்லு. முரியேசா, அண்ணே வாய்தா போட சொன்னாரு. இந்தா. அடியாத்தி, எம்பிட்டு கயிறு கட்டிருக்கேன். ஜெகரு, சுந்தரு, மணி, ஜெயிலு, நந்தா மாப்பிள்ளைக்கு மட்டும் பெயிலு. ஏப்பா மருது, இன்னும் 2 கவர் கயிறு கட்டக்கூடாது. பவர் கூடும்ல. வக்கீல் சார், இந்த கயிறுகளுக்கெல்லாம் ஒரு நாள் வேலை இருக்கோ இல்லையோ, இந்த கவுனு புத்தகத்துக்கெல்லாம் வேலை வரணும்னு சாமியை வேண்டிக்கோ. வட்டா வக்கீல் தம்பி, யார் யாருக்கு பெயில் போடணும்? இன்னைக்கு யாருக்குமே பெயில் கிடையாது. பூரா ஜெயில் தான். சரிம்மா, நீ காலேஜ் போற. சரிங்கப்பா. தம்பி, எந்த ஊரியா? இந்த ஊர் தானே. யாருமே நீ? பாண்டிய மகனே. பாண்டிய மகனா? உன்னே அப்புறம் அந்த பஸ்ல ஏத்திட்டு வந்தாங்க ஊருக்குள்ள. ஏன் நாங்களாம் பஸ்ல வரக்கூடாதா? தம்பி, சாதாரணமா பேசினாலே அண்ணனுக்கு பிடிக்காது. இதுல நீ சட்டமா வேற பேசுறியா? நீ எப்படி பிடிக்கும் அண்ணனுக்கு? தம்பி, திரும்ப பஸ்ல வர்றத பார்த்தேன். பஸ்ல நீ ஏறி இறங்க மாட்ட, பஸ் ஓ மேல ஏறி இறங்கிறேன்னா ஜாக்கிரதை. நீ வாடா. எந்த பையடா என் பிள்ளைய ஊருக்குள்ள நுழைய கூடாதுன்னு சொன்னது? சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாதுங்கய்யா. தூக்குடா அவனை. மறுபடியும் டேய், நாங்களா தாண்டா ஊருக்குள்ள நுழையாம இருக்கோம், தெரியுதா? சொல்றா ஐயா.